கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? அதிக ஆசை உண்டு அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அதற்கான விளக்கத்தை நாம் கண்டுபிடித்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஜெபிக்க போகிறோம். கவனிங்க, இந்த 5 செய்தியை நம்ம எப்படி நெருக்கி கொண்டு போனோம் அப்படின்னா, உபத்திரவங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும். உபத்திரவங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அல்லது உபத்திரவங்கள் நம்ம என்னவாக மாற்றுகிறது, உபத்திரவங்கள் நம்ம என்னவாக மாற்றுகிறது, அதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே சிந்தித்து கொண்டே போனோம். ஒரு 4-5 தீமில் நம்ம சிந்திச்சோம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, இந்த உபத்திரவம் என்ன செய்யுது அப்படின்னா, என்னை வேறு ஒரு இடத்திற்கே என்னை தயாராக்குகிறது. என்னை வேறு ஒரு இடத்திற்கு என்னவாகுது? என்னை தயாராக்குகிறது. வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 10-22. எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, பவுல் இதை எழுதும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். பவுல் இதை எழுதும் பொழுது என்ன பண்ணுறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்போ அங்கே என்ன மாதிரியான சூழல் உண்டாகுது அப்படின்னா, பவுல் சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. பவுல் யார் போயிட்டாரு? சிறைச்சாலைக்கு போயிட்டாரு. ரொம்ப நல்லா ஊழியம் பார்த்துருந்தா பவுல் சிறைச்சாலைக்கு போவதை ஆண்டவர் அனுமதிப்பாரா? ஆண்டவர் அனுமதிப்பாரா? இப்படி ஒரு தூஷணமான சந்தேகத்தை சபைக்குள்ளே ஏற்படுத்தி குழப்பம் செய்தவர்கள் யார் அப்படின்னா, கள்ள ஊழியர்கள். யாருங்க? கள்ள ஊழியர்கள். கவனிங்க, இன்றைய கள்ள விசுவாசி தான் நாளைய கள்ள ஊழியர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைய கள்ள விசுவாசி தான் நாளைக்கு யார்? கள்ள ஊழியர். சரியான விசுவாசியா இல்லாத எவரும் சரியான ஊழியக்காரராக இருக்க முடியாது. ரைட். அப்படி ஒரு போதனையை, ஒரு அவதூறை சபையில் கிளப்பும் பொழுது, அப்போ அந்த சபை மக்கள் கலக்கமடைகிறாங்க, பவுலுக்காக பரிதாபப்படுறாங்க. என்னடா இவ்வளோ நல்லா ஊழியம் செஞ்சுக்கிட்டவர், மற்றவங்களெல்லாம் இந்த கவர்மெண்ட்டு கண்டுக்கிறதே இல்லை, அநியாயம் செய்கிறவங்களாம் பெருசாக என்ன பண்ணுறதில்ல, கண்டிக்கிறது இல்லை. ஆனால் என்ன நடந்துருச்சு? பவுலை பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டாங்களே அப்படின்னு 4 பேர் 4 விதமாக பேசவும், பவுலுக்காக இப்போ பரிதாபப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? பிலிப்பியர் மக்கள். பவுலுக்காக பிலிப்பியர் மக்கள் பரிதாபப்படுறாங்க, மனவேதனையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை ஒருவன் கொண்டு போய் யார்கிட்ட சொல்கிறாரு? பவுலுக்கு சொல்கிறார். அப்போ பவுல் அந்த மனவேதனையில் இருக்க, தன்னுடைய கைதின் நிமித்தமாக மனவேதனையில் இருக்கிற ஒரு குரூப் ஒளிஞ்சான் பவுல். ஒரு குரூப் என்ன பண்ணாங்க? ஒளிஞ்சான் பவுல். நம்ம ஊழியத்துக்கு போட்டியாக இருந்தவன் ஒளிஞ்சான். இனி ஊழியத்தில் நம்பர் 1 யார்? நம்ம தான் அப்படின்னு நல்லா என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களாம். யார்? கள்ள ஊழியர்கள். கள்ள ஊழியர்களும் என்ன செய்வாங்க? நல்லா ஊழியம் செய்வாங்க. அதை தான் 18 வாசிச்சோம். 18 வாசிங்க. இதனால் என்ன? என்ன சொல்லுங்க? வஞ்சகத்தினாலாவது, உண்மையினாலாவது, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். என்ன சொல்றாரு? எப்படி அறிவிக்கிறாங்களாம்? கிறிஸ்து எப்படி அறிவிக்கப்படுறாராம்? வஞ்சகத்தினாலாவது, அப்புறம் எதுங்க? கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அப்போ நல்ல ஊழியம் செய்கிறாங்க யாரு? கள்ள ஊழியர்கள். பெரும்பாலான மக்கள் கூட்டத்தை என்ன பண்ணுறாங்க? கவர் பண்ணுறாங்க. லார்ஜர் கிரவுண்ட் அண்ட் லார்ஜர் பீப்புளை இவங்க என்ன பண்ணுறாங்க? கவர் பண்ணுறாங்க. யார்? கள்ள ஊழியர்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோட்டிவேஷன் ஃபேக்டர் என்னன்னா, பவுல் உள்ளே போயிட்டாரு, இந்த இடத்த என்ன பண்ணிடணும், நம்ம ஃபில் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. கவனிங்க, இப்போ ஊழியத்தில் எது முக்கியம்? மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். எது என்ன மோட்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு 50 பேர் சபைக்கு வந்துட்டா எனக்கு வருமானம் நான் கொஞ்சம் பெருகுமே அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்? ஊழியம் செய்யலாம். ஆனால் அது மோட்டிவேஷன் ராங் மோட்டிவேஷன். ஊழியம் அப்படி செய்யலாம், ஆனால் மோட்டிவேஷன் அது ராங் மோட்டிவேஷன். ஆனால் விளைவு நல்லதாக இருக்கலாம். 50 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உள்ளே வர்றது நல்லது. ஆனால் மோட்டிவேஷனில் என்ன இருக்குது? பிழை இருக்குது. பவுல் அதுதான் சொல்கிறாரு, விளைவை தான் அங்கு பாராட்டுகிறாரே ஒழிய அவர்களுடைய குறிக்கோளை என்ன பண்ணலை, பாராட்டலை. நல்லா புரிஞ்சுக்கணும். பவுல் எதை பாராட்டுகிறார்? விளைவை. பரவாயில்ல, ஊழியம் நடக்குதுன்னா நல்லது தானே, நிறைய பேர் ரசிக்கப்படுவாங்க. ஆனால் பவுல் எதை பாராட்டல? குறிக்கோளை பாராட்டல. ரைட். இப்படி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜனங்களுக்கு இருக்கிற பெரும்பாலான அபிப்பிராயம் என்ன? பொதுவாக பக்தி உள்ளவர்களுக்கு அல்லது கிறிஸ்தவர்களுக்குனால் நம்ம ஜெபம் பண்ணி ஆப்போசிட்டாக நடந்துச்சுன்னா அதை என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்க முடியாது. பவுல் இப்போ அதை தான் டீல் பண்ண போகிறார். இன்றைக்கி அதை தான் டீல் பண்ண போகிறேன்.
புதிய ஏற்பாடு எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து ஆரம்பிக்குது. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இது எல்லாமே என்ன சரக்கு தான், பழைய ஏற்பாட்டில் நடந்தது தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு போதனைகள் அங்கே உண்டு. கிறிஸ்து போதித்த புதிய ஏற்பாட்டு போதனைகள் உண்டு. ஆனால் சம்பவங்கள் என்னது தான், பழைய ஏற்பாட்டோடு தொடர்புடையது தான். இப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்யும் பொழுது முடவனாக இருந்த ஒருவன் என்ன பண்ணுவான், ஜெபிக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், குதிச்சு எந்திரிச்சு என்ன பண்ணுவான், ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே எங்கே போவான், தேவாலயம் போவான். அதை வாசிச்சிருக்கீங்களா? அப்போ ஜெபம் எப்படிப்பட்ட விளைவை உண்டு பண்ணுது? ஒரு அற்புதமான விளைவை, எல்லாரும் சந்தோஷப்படக்கூடிய விளைவை, எல்லாராலும் மெச்சிக்கொள்ளப்பட வேண்டிய விளைவை, எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற ஒரு விளைவை அது உண்டு பண்ணும் பொழுது அது என்ன அமையுது, கடவுளுக்கு மகிமையாக அமையுது அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம். இது லோயஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தியாலஜி. அதுக்கு ரொம்ப ஒரு ஒரு குறைவான கீழான ஒரு கடவுளை குறித்த ஒரு அறிவு. ஆனால் எதை மறந்துடுறோம் தெரியுங்களா? யாக்கோபு ஜெபம் பண்ண போனான்னா, ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் எப்படி வந்தான்? பைபிள் வாசிக்கிறவங்க சொல்லுங்க. யாக்கோபு ஜெபம் பண்ணி போறாரு. இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, நீங்க திடீர்னு யாக்கோபுங்கிறீங்க, எந்த யாக்கோபு? ஆபிரகாமு, அப்புறம் யாரு? ஈசாக்கு, அப்புறம் யாரு? யாக்கோபு பிடிச்சிட்டிங்களா? யாக்கோபு மாமா வீட்டுக்கு என்ன பண்றாரு, போறாரு. அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாரு. நினைச்ச மாதிரியே பணம் சம்பாதிக்கிறாரு. பணத்தால் வாழ முடியும்னு நினச்சாரு, ஆசீர்வாதத்தால் வாழ முடியும்னு நினச்சாரு, குடும்ப பின்னணின்னு தான் வாழ முடியும்னு நினச்சாரு, அப்புறம் சொந்த திறமையை பயன்படுத்தி வாழ முடியும்னு நினச்சாரு, கடின உழைப்பில் வாழ முடியும்னு நினச்சாரு. எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்றுமே கடைசியில் என்ன பண்ணல, வேலை செய்யலை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அப்படின்னு ஒரு இடத்துக்கு வரும்பொழுது தான் எங்கே போகிறாரு, ஜெபம் பண்ண போகிறாரு. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா என்ன ஆச்சு, தொடை சென்று. அப்போ புதிய ஏற்பாட்டிலே ஒரு இடத்திலே ஜெபிக்கும் பொழுது முடமாய் இருந்த ஒருவன் குதித்து எழும்பி தேவாலயத்துக்கு போகிறான். அதை புரிந்து கொள்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் போதிப்பதற்கும் கூட இன்னைக்கு யாருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஏற்கனவே எத்தனாக இருந்த ஒருவன், கடவுளை தேடாத ஒருவன், ஆனால் திடகாத்திரமாக இருந்த ஒருவன் எங்கே போகிறான், இப்போ தேவ சமூகத்துக்கு போகிறான். அவன் ஜெபம் முடிந்த பிற்பாடு, தேவன் அவனை ஆசீர்வதித்த பிற்பாடு, அப்படி தானே வசனம் சொல்லுது, அதற்கு பிற்பாடு அவன் நொண்ட ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்போ இதில் ரெண்டில் எது ஆசீர்வாதம்? ஏதாவது ஒன்று சொல்லிடாதீங்க. இந்த இறையில் இருக்கிற சமநிலையை உள்வாங்கிக்கும். புதிய ஏற்பாட்லையும் இப்படி காட்ட முடியும். ஆனால் நான் ஏன் பழைய ஏற்பாட்டிலேயே காட்டுறேன்னா, பழைய ஏற்பாட்டிலேயே வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஜெபம் முடியுது, ஒரு முடவன் நடக்கிறான், அற்புதம், சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் இப்போ எங்கே போயிட்டான், தேவ சமூகத்துக்கு போயிட்டான். மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இயேசுவின் நாமத்திற்கு என்ன உண்டு, எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு பாருங்க, ஜெபத்திற்கு எவ்வளோ பெரிய வல்லமை உண்டு பாருங்க. ஆனால் இதே வேதம் பதிவு செய்கிறது, எல்லா விதத்திலும் நிறைவாக இருந்தவன், குடும்பத்திலே, வேலையிலே, ஐஸ்வர்யத்தில், சம்பத்தில், எல்லாத்துலேயும் ஒரே ஒரு த்ரெட் இருந்துச்சு அவனுக்கு. போய் என்ன பண்ணுறான், திடகாத்திரமாக இருந்த ஒருவன் என்ன பண்ணுறான், ஜெபம் பண்ண முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த பிற்பாடு தான் அவன் என்ன பண்ண ஆரம்பிக்கிறான், நொண்ட ஆரம்பிக்கிறான். அப்போ அது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது. நம்ம மனநிலையில் அதை எடுத்துக்கிறதுக்கான மனநிலை நம்மள்கிட்ட இல்லை. ஏன்னா ஜெபம் எப்பொழுதுமே ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஒரு முடவன் துள்ளி குதித்து எந்திரிக்கிறது இல்லையா, அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எடுக்கிற மனப்பான்மை. இன்றைக்கி அதை தான் டீல் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு அடிப்படையாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போது ஜெபம் பண்ணுறது நம்ம நினைக்கிற ரிசல்ட்ஸ்க்காக தான். என்ன சிஸ்டர், இனிமேல் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன, ஐயோ நான் பண்ணலங்க, இனிமேல் ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா ஜெபத்தை நம்ம ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். சரி, இன்றைக்கி ஜெபங்கிற சப்ஜெக்ட் கிடையாது, கவனிங்க, இதை மனசில் வச்சுக்கணும். பிலிப்பியருக்கு வருவோம். அப்போ என்ன சொல்கிறாரு, இங்கே என்ன டீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, பவுல் வெளியே வரணும்னு. பவுல் என்ன சொல்கிறாரு, அதை தான் பதிலாக எழுதுறாரு. ஊழியம் பயங்கரமாக, கள்ள ஊழியர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவருக்காக ஓடினவர் எப்படி இருக்கிறாரு, உள்ளே இருக்கிறாரு. மறுபடியும் இப்போ ஊழியர்கள், அந்த கள்ள ஊழியர்கள் போய் விசுவாசத்தை இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறாங்க. ஏன்
பேதுருவும் தான் ஊழியம் செஞ்சார். அவரை ஒரு தூதனை அனுப்பி ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? இது எங்கேருந்து சொல்கிறாங்க? பைபிள்லேருந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே நடந்தது. சபையார் ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. அதை வாசிச்சிருக்கீங்கல்ல? வாசிருக்கீங்க? சேமம் கவனிங்க. சபையார் ஊக்கமாக என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. பேதுரு சிறைச்சாலையில் இருந்த பொழுது ஒரு தூதனை என்ன பண்ணார்? அனுப்பிச்சார் கர்த்தர். அந்த தூதன் என்ன பண்ணுறான்? சிறைச்சாலை வரைக்கும் என்ன பண்ணுறான்? போகிறான். போய் விழாவிலே தட்டி அவனை என்ன பண்ணுறான்? வெளியே கொண்டு வருகிறான். அப்போ இது பவுலு சிறைச்சாலையில் இருக்கார் இல்லையா? இதுக்கு அப்புறம் நடந்ததா இதுக்கு முன்னாடி நடந்ததா? இதற்கு முன்னாடியே நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க? இதை கோட் பண்ணுறாங்க. ஏற்கனவே சபையாய் ஜெபிக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்தபடி யாரை விடுவித்தார்? கர்த்தர் பேதுருவை விடுவித்தாரா இல்லையா? பவுல் ஏன் ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்கணும்? அப்போ அவங்களுக்கு என்ன வருது? அப்போ பவுல் உண்மையாகவே ஊழியக்காரனா? ஏன்னா இவங்க ஜெபத்தை எப்படி புரிஞ்சு வச்சுட்டாங்க? அப்போ பவுல் ஏதோ தப்பு செஞ்சுருக்காரு, இல்லாட்டி ஜெயிலில் விடுவார் அவரு. அப்போ பவுல் சரியாக ஊழியம் செய்யல, இல்லாட்டி கர்த்தர் என்ன ஒரு தூதனை அனுப்பிச்சுடணுமா இல்லையா? அப்போ பேதுரு தான் நல்ல ஊழியக்காரன். ஏன்னா பேதுரு எல்லா விதத்துலேயும் என்ன இருக்கிறாரு? கடவுள் ஒரு அற்புதம் அவருக்கு நடந்துகிட்டே இருக்குது. பேதுரு தான் நல்ல ஊழியக்காரன். இப்படி எல்லாம் ஜனங்களுடைய மனப்பான்மை அந்த காலத்திலேயே இருந்துச்சு. இப்போ அதை கவுண்டர் பண்ணுகிற விதமாக தான் அப்போலஜெட்டிக்காக என்ன எழுதுறாரு? யார் எழுதுறாரு? பால் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? 19 மறுபடியும் வாங்க, லைனாக வாங்க. அதுன்னா என்ன? 19 ஏன் அப்படி ஆரம்பிக்குது? அதுன்னு எது சொல்றாரு? சுவிசேஷத்திற்காக 17 வாசிங்க. சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து. இவர் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கார்? சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லும்படி இவர் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கார். எதுக்காக? சுவிசேஷத்தை விலக்கி காண்பிக்கும்படிக்காக. இப்போ அதை தான் சொல்றார். ஆனால் சுவிசேஷத்திற்கு என்று அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அனுப்பப்பட்ட பவுல் இப்பொழுது எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலையில். ஜனங்களுக்கு இருக்கிற புத்தி என்ன அப்படின்னா, பவுல் ஜெபம் பண்ணா பவுல் வெளியே சுவிசேஷத்தை என்ன பண்ணுவார்? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார். ஆண்டவருடைய ஊழியம் தடை இல்லாமல் நடக்கும். பவுலினுடைய விடுதலையின் மூலமாக கடவுளுடைய பணியும் தலையிடாமல் நடக்கும். அதுதான் ஜனங்களுடைய எண்ணம். இப்போ பவுல் என்ன அவங்கள கவுண்டர் பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறீங்க. அதுதான் சொல்கிறாரு. அது அப்படிங்கிறது என்னதுன்னா பவுலினுடைய விடுதலையை குறிக்கிறது. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவியினாலும் எனக்கு என்னவா முடியும்? அங்கே கோடு போட்டுங்க, எனக்கு ரட்சிப்பாக முடியும். இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத நான் விடுவிக்கப்படுவேன் அப்படின்னு பவுல் சொல்றாரா அப்படின்னா கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவாரு? விடுவிச்சு வெளியில கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு பவுல் இந்த இடத்துல சொல்றாரான்னா இல்லை. அதை பத்தி பவுல் இங்க பேசவே இல்லை. தன்னுடைய சிறைச்சாலையிலிருந்து வெளியே விடுதலையாக ஊழியம் செய்கிற பதில் தேவனால் கண்டிப்பாக கிடைக்கும். காரணம் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பவுல் இங்கே சொல்லவே இல்லை. கவனிங்க, எனக்கு என்னவா முடியும்? ரட்சிப்பாக முடியும் என்று நான் என்ன பண்ணுவேன்? அறிவேன். ஜெபத்துக்கு எனக்கு பதில் தெரியும் இல்லை. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும். இப்போ எங்கே கோடு போடணும்? எப்பொழுதும் போல இப்பொழுதும். அப்போனா பவுல் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிலுக்கு போயிருக்காரு. அங்கே என்ன மனநிலையோடு இருந்தாரோ அதே மனநிலையோடு தான் இங்கே இருக்கிறார். என்ன மனநிலையோடு இருந்தார்? வாசி சொல்லுங்க. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும். ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். அப்போனா பவுல் இப்போ வெட்கப்படலை. ஒன்றிலும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டை பற்றி கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஏதோ ரெண்டை பற்றி என்ன ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ நான் வெட்கப்படாமல் தான் எங்கே இருக்கிறேன்? ஜெயிலில் இருக்கேன். வெட்கப்படாமல் தான் ஜெயிலில் இருக்கேன். ஏன் வெட்கப்படாமல் அவர் ஜெயிலில் இருக்க முடிஞ்சிச்சு? அதை தான் போன வாரம் பேசினேன்.
நம்ம பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். மண்பாண்டம் நசுக்கப்படும் பொழுது என்ன தெரிய ஆரம்பிக்கும்? பொக்கிஷம் தெரிய ஆரம்பிக்கும். பொக்கிஷம் வெளியே தெரிவது மண்பாண்டத்திற்கு மகிமையா அவமானமா? மகிமை. அதை என்ன உதவிதான் சொன்னேன்? செயினை போட்டு பட்டனை கழட்டி விட்டுக்கிறது, அதை தான் சொன்னேன். அப்போ பொக்கிஷம் வெளியே தெரிகிறது, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் வெளியே தெரிகிறார். அப்படிங்கிறதுனால நாங்கள் எந்த பட்டு நசுங்கப்பட்டாலும் எங்களுக்கு என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மனநிலையோட தான் இது எழுதுறாரு. என்ன சொல்றாரு? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் ஒருவேளை விடுதலையாகி, பவுல் அதை எதிர்பார்க்கல. இந்த வாதத்தை ஜனங்களுக்கு மேல் வைத்து பேசுகிறார், ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு பேசுகிறார். பவுல் அதை எதிர்பார்க்கல, ஜனங்கள் எதிர்பார்க்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நீங்கள் ஜெபம் பண்ணுற மாதிரி, நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை அற்புதமாக ஒரு தூதனை அனுப்பி என்னை விடுவித்தா கண்டிப்பாக நான் நல்லது, நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து செய்வேன். அதுவும் எனக்கு என்ன கொண்டு வரும்? மகிமையை கொண்டு வரும். இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறாரு, ஆண்டவர்களை விடுவிச்சாங்க. அல்லது அப்படி நடக்கலை, அப்படி நடக்கலை. இது யாருடைய ஆசை? பவுலுடைய ஆசை. பின்னாடி பார்க்க போகிறோம். அப்படி நடக்கலை. நான் சிறை சேதம் பண்ணப்பட்டு இறக்கிறேன். ஆக்சுவலாக இது இங்கே இருக்கிறது வந்து சப்ஜெக்ட், அதாவது வீட்டில் இருக்கிற ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். இவர் எங்கெல்லாம் இருக்கிறாரு? ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கார். ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தனால தான் அவரால் எழுத முடிஞ்சிச்சு. இவர் எங்கே இருக்கிறாரு? ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறார். கவனிங்க. அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்னை விடுவித்தால், ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து ஓடுவேன், ஆண்டவர் என்னை விடுவித்தார், அதுங்கிறதும் என்னதான் மகிமையை கொண்டு வரும். யாருடைய பார்வையில்? உங்களுடைய அபிப்பிராயத்தம்படி நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனால் இன்னொன்று நடக்க வாய்ப்பு இருக்குது. நான் சிரசேதம் பண்ணப்பட்டு இறந்து போனால் அங்கேயும் நான் வெட்கப்பட மாட்டேன். அது எப்படிங்க? அது எப்படி? இவ்வளோ சபையாக ஜெபம் பண்ணி, இவ்வளோ உபவாசம் ஜெபம் பண்ணி பவுல் சிரசேதம் பண்ணப்பட்டு செத்து போயிட்டார்னா எப்படி வெட்கப்படாமல் இருக்கிறது? அதுக்கு தான் காரணம் என்ன பண்ண போகிறாரு, பின்னாடி சொல்ல போகிறார். காரணத்தை பின்னாடி சொல்ல போகிறார். கவனிங்க. இது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் உதவினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று நான் என்ன பண்ணுவேன்? அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும், எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட, இப்ப சொல்றாரு பாருங்க, ஜீவனானாலும் சாவானாலும். இதுதான் ஒப்பீடு. ஜீவனானாலும் சாவானாலும். இந்த தைரியங்கிற வார்த்தை கிராமர்ல ரெண்டுங்க பொருந்தும். சாவானாலும் தைரியமாக எதிர்கொள்ளுவேன், ஜீவனானாலும் என்ன பண்ணுவேன்? ஒருவேளை நான் விடுவிக்கப்பட்டேன் என்று சொன்னால், ஐயோ இனிமே கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், மறுபடியும் என்ன எங்க பிடிச்சி போட்டுருவாங்க. விடுவிக்கப்பட்டேன் என்று சொன்னால் மறுபடியும் தைரியமாக என்ன பண்ணுவேன்? சுவிசேஷத்தை மறுபடியும் கைது பண்ண வேண்டிய சூழல் இருக்கும் என்று சொன்னாலும் மறுபடியும் தைரியமா என்ன பண்ணுவேன்? சொல்லுவேன். மறுபடியும் தைரியமா சொல்லுவேன். சரி, அப்படி நடக்கல அப்படின்னாலும் தைரியமாக சாவை என்ன பண்ணுவேன்? எதிர்கொள்வேன். தைரியமாக. இப்போ கவுனிங்க. கர்த்தர் உங்களை விடுவிச்சிருக்காரு பிரதர், கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ரைட்டா, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஜீவனை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பலத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்லா என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. இப்போ எனக்கு அப்போ சுகர் உள்ளவங்க என்ன நினைப்பான்? ஓ, அவங்க தான் நல்லா ஊழியம் செய்யணும் போல இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? நல்லா ஆண்டவர் சோகத்தை கொடுத்துருக்காரு. நம்ம அப்படிலாம் ஒன்றும் நம்மள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லலை அல்லது எதிர்பார்க்கல போல இருக்குது, அதனால தான் சுகர் எனக்கு பண்ணியிருக்காரு ஆண்டவர். நான் ஊழியமே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு யார் என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? சுகரு, தலை சுத்தர். கவனிங்க, என் வீட்லேயும் சுகர் உண்டு. நான் சுகர்னு அடிக்கடி சொல்கிறேன்னா ஒரு காமன் பிரச்சனையான சொல்கிறேன். என் வீட்டில் ஹவுஸ் மெம்பர்ஸும் சுகர் உண்டு. கர்த்தரை ரொம்ப விடுதலையாக வச்சுருக்கிறாரு. ஐயோ, நம்மளை கர்த்தரை என்ன பண்ணல, நிறைய பிரச்சனையோடு வச்சுருக்கிறாரு, இவ்வளவு பிரச்சனையோடு வச்சுருக்கிறாரு. அப்போ கடவுளை என்கிட்ட இருந்து என்ன எதையுமே என்ன பண்ணலை, கடவுளுக்காக நான் எதையுமே செய்ய முடியல. இப்போ இதை கொடுத்ததே யாரு தான்? என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீங்கள் தமிழ்நாட்டை தாண்டக்கூடாதுன்னே உங்களுக்கு இந்த பிரச்சனையை கர்த்தர் தந்துருக்கிறாரு. அப்படி தமிழ்நாட்டை தாண்டக்கூடாது. நான் அதை நம்பலை, நான் அதை என்ன பண்ணல, நம்பலை. அப்படி கடவுள் யாருக்கும் எந்த இதையும் என்ன பண்ணுறதில்ல, தர்றதில்லை. வேதம் அப்படி எங்கேயுமே போதிக்கிறது இல்லை. உங்களை வந்து உங்களுக்கு பிரச்சனையை கர்த்தர் தராரு அப்படின்ட்டு பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படலை.
கடவுள் தீமையை என்ன பண்ணுறாரு? ரூல் பண்ணுறாருன்னு தான் பைபிளில் இருக்குது. செப்போட்டு கவனிங்க. எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாயிலும் சாவாயிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எல்லாம் சொல்லுங்க. கிறிஸ்து என் சரீரத்தினாலே உயிரோடு இருந்தாலும் நான் செய்கிற ஊழியத்தினாலே வாழ்கிற வாழ்க்கையினாலே யார் மகிமைப்படுவார்? ஒருவேளை சிரசேதம் பட்டு இறந்து போனாலும், ரொம்ப கொடுமையான மரணம், பாடியை யாருக்கு தரமாட்டாங்க? கவனிங்க, தீமோத்தேயுல எழுதும்போது எழுதுவார், குறிப்பாக தீமோத்தேயை மென்ஷன் பண்ணி எழுதுவார், அவன் என்னை கண்டு கொண்டான் அப்படின்னு எழுதுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பவுல் எங்கே இருக்கிறாரு? சிறைச்சாலையில் இருக்கிறார், மோசமான குற்றம் சாட்டப்பட்டிருக்கார். இப்போ பவுலை பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்போ போய் காவலர்களை மனு போட்டு அணுகிறேன் அப்படின்னா, நீ யார்? ஒரு கைதியை நீ என்ன பண்ணுங்கிற? பார்க்கணுங்கிற என்ன நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எதுக்கு வம்புன்னு பவுல் கூட இருந்தவங்க, பவுலோடு உண்டு உறங்கினவங்க யாருமே அவர் என்ன பண்ணலை, போய் பார்க்கல. ஆனால் தீமோத்தேயு ரொம்ப தைரியமாக பவுல் மேலே உள்ள ஆசையினாலும் பவுல் மேலே உள்ள ஒரு பெரிய அன்பினாலும் அவர் போய் மனு போட்டு எல்லா பெரிய பிரச்சனைகளையும் தாண்டி உயிரையே பணைய வச்சு யாரை பார்க்க போகிறாரு? பவுல். அதனால தான் அவர் எழுதுகிறாரு, அவன் என்னை கண்டு கொண்டான், தேடி கண்டு கொண்டான்ங்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன மாதிரி சூழல் இதுன்னா, கைது செய்யப்பட்டு சிறை சேதம் பண்ணப்பட்டால் நல்லா இருக்குமா? வாடி, அதில் என்னையா மகிமை இருக்குது? பக்கத்தில் சொல்லுங்கள். சிறை சேதம் பண்ணப்பட்ட தலை இல்லாத ஒரு முண்ட உடல், அதில் அந்த சரீரத்தில் மகிமை இருக்குமா? இது ஒரு வேளை உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், இல்லை புரியல, இதெல்லாம் வேணாங்க அப்படின்னாலும் நான் இதோட தான் முடிக்கணும், அதுதான் சப்ஜெக்டு. அதில் ஏதாவது என்ன இருக்குது? மகிமை இருக்குமா? பவுல் சொல்கிறார், அதுலேயும் மகிமை இருக்குங்கிறார். அதில் என்ன இருக்குது? நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும், ஜீவனால் ஆகிலும் சாவினால் ஆகிலும், ஜீவனால் ஆகிலும், இன்னைக்கு சொல்லப்படுற சாட்சியனாலாம் ஜீவனால் ஆகிலும் வேலை கிடைச்சிருச்சு. பிரதர் வேலை பார்த்தீங்களா? கர்த்தர் என்னை எங்கேருந்து எங்கே கொண்டு வந்துருக்கார்? வீடு கட்டிட்டம் பிரதர். கர்த்தர் என்னை எங்கேருந்து, அதெல்லாம் உண்மைதான், நான் அதை ஒத்துக்கிறேன், அதற்காக சந்தோஷப்படுறேன், அதை விரும்புகிறேன், மற்றவங்களுக்கு அப்படி நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். யூஜி படித்தவங்கள பிஜி படிங்கிறேன், அதை விரும்புகிறேன், உங்களை அப்டேட் பண்ணிக்கங்க விரும்புகிறேன், அதெல்லாம் ரைட் தான், நல்லது. உங்கள் வீடு மாறணும்லாம் நான் ஆசைப்பட்றேன், நல்லது, அப்படி இருக்கணும், உங்களுடைய வசதிகள் கூட வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆனால் இன்னொரு பக்கத்தை நம்ம மறந்துடக்கூடாது, இன்னொரு பக்கத்தில் மறந்துடக்கூடாது. இது வெறும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி அங்கே தான் இருக்குது. என்னதில் இருக்குது? சாவினால் ஆகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினால என்ன பண்ணுவார்? மகிமைப்படுவார். தலை இல்லாமல் என் உடல் சிரசேதம் பண்ணப்பட்டு கைதியாகவே நான் மரித்து போனாலும் அந்த சரீரத்தினாலும் கடவுள் என்ன பண்ணுவார்? மகிமைப்படுறாரா இல்லையா? மகிமைப்படுறாரா இல்லையா? அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, தலை இல்லாத என் உடலின் மூலமாக கூட என்ன படுவார்? கடவுள் என்ன பண்ணுவார்? பண்ணுவார். மகிமை என்ன பண்ணுவார்? பண்ணுவார். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி என்ன பண்ணோம் முடியும். எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படின்னா எப்படி நம்ம வெளிமணிப்போம்? என்ன சொல்றாரு? நீங்க ஜெபம் பண்றீங்க, மக்களுடைய ஜெபம் என்ன? பவுல் என்ன பண்ணணும்? விடுதலை ஆகணும், ஊழியம் தடை இல்லாமல் நடக்கணும். ஏன்னா மக்கள் என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? ஜெபம் பண்ணால் ஒரு முடவன் என்ன பண்ணணும்? எழுந்து குதிச்சு ஓடணும். எங்கே எழுந்து குதிச்சு ஓடணும். ஆனால் மக்கள் எதை மறந்து போயிட்டாங்க? ஒருத்தர் ஜெபம் பண்ண போயிட்டு என்ன வந்தான்? ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு நொண்டியாக வந்தான் அப்படிங்கிறத ஜனங்கள் பார்க்க தவறினாங்க. ஏன்னா அவங்க ப்ரீ ஆக்குபைடாக இருந்தாங்க. ஜெபத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு படிப்புன்னு அவங்களுக்காக இருந்துச்சு. கடவுள்னா இப்படி தான் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு படிப்புன்னு அவங்களுக்கு இருந்துச்சு. தேவனுடைய செயல்பாடு அப்படின்னா என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய மனதில் என்ன இருந்துச்சு? ஒரு காரியம் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு கடவுள் என்ன பண்ணிட்டாங்க?
புரிஞ்சுக்கிட்டாங்க. பேர் என்ன சொல்லுவாங்களாம், வேர்ல்டு வியூம்பாங்க. இப்படி தான் கடவுளை அவங்க பார்க்குறாங்க. ரைட். அப்போ இவங்களோட என்ன, பேதுருவை விடுவித்த ஆண்டவர் பவுலை என்ன பண்ணுவார், அப்படி விடுவிப்பார். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, ரைட், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி நடந்துச்சுனாலும் ஓகே, இயேசு கிறிஸ்துவினாலும் ஆவியின் உதவினாலும் எனக்கு எப்படி முடியும், ரட்சிப்பாக முடியும். அந்த ரட்சிப்பாக முடியும் அப்படிங்கிற வார்த்தையோடு முன்னாடி ஒன்று சேர்க்கணும், எப்படியும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். என்ன நடந்தாலும் எனக்கு என்னவா முடியும், ரட்சிப்பாக முடியும். அந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை எப்படி மொழிபெயர்க்க பண்ணணும்னா, எப்படியும் எனக்கு ரட்சிப்பாக முடியும். அதாவது என்னன்னா, பூரணப்பட்ட ரட்சிப்பாக முடியும், இறுதிக்கட்ட ரட்சிப்பாக முடியும். தேவன் விரும்புகிற முடிவில்லாத ஒரு முடிவாக அமையும். என்ன சொல்ல வராது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நான் விடுதலையாகி சுவிசேஷத்தை சொன்னான் என்று சொன்னால் அதன் மூலமாக கடவுள் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். தலை வெட்டப்பட்டு சரீரத்தில் முண்டந்தனியாக தளந்தலியாக கிடந்தாலும் அதன் மூலியமாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன பண்ணுவார், மகிமைப்படுவார். எப்படியும் மகிமைப்படுவார். அதனால தான் இந்த ஒன்றையும் குறித்து என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். இப்படி நடந்துருமோ, ஜெபம் பண்ணிட்டு இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அல்ல நான் நினைக்கிறது நடக்கலையே அப்படி நினைக்கவே மாட்டேன். காரணம் ஒன்றை குறித்து என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். அதை ஏன்னு சொல்லி போன வாரம் சொன்னேன். இப்படி பேசிட்டு என்ன சொல்றாரு, எனக்கு உண்டா இருக்கிற ஆசை என்ன தெரியுமா அப்படிங்கிறார். நான் ஆனால் என்ன நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் எப்படி முடியும், இப்போ கோட் எங்கே போடணும், வெரி குட், அப்படி முடியும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், சக்தி பிரதர் நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் பாருங்கள், கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் பாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் அதை நம்புகிறேன், நான் அதை என்ன பண்ணுறேன், நம்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன். நான் அதை என்ன சொல்லுங்க, நான் அதை நம்புகிறேன், நான் அதை விரும்புகிறேன். கண்டிப்பாக பாருங்கள் ஒரு பிரச்சனையும் வராது, இப்படி நடக்கும் பாருங்கள். காரணம் நான் அதை முழுசாக நம்புகிறேன். கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார்னு நம்புகிறேன். எங்கள் அம்மா அப்படி சொல்லும் பொழுதெல்லாம் அதற்கு எதிராக பேசலை, இல்லைம்மா அப்படி செய்ய மாட்டார் ஆண்டவர் அப்படின்பேன். எல்லாத்துக்கும் இருக்கும் போது எங்கள் அம்மாவுக்கு இருக்கும், அதை கெடுக்கிறது தான் வேலை. இல்லை கண்டிப்பாக அப்படி நடக்காதும்மா அப்படின்பேன். நான் நடக்காதுன்னு சொல்லனால நடக்காமல் போயிடுமா. அப்படிங்க ஜனம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்லதை கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லது நடந்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த குடுகுடுப்புகாரன் புத்தி போகவே மாட்டேங்குது. நல்லதை கேட்டால் என்ன நடந்துடும், நல்லது நடந்துடும். என்னடா இன்னைக்கு ஆஃபரிங்லாம் கூட வருதே அப்படின்னு பார்த்தா, இப்போ ஏதோ நல்லதாக பேசிட்டோம் போல இருக்கு. இன்னைக்கு ஏதோ என்னவா பேசிட்டோம், நான் நல்லதாக பேசலை, நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. கவனிங்க, எனக்கு என்ன நினைக்கிறாங்க, நல்லதாக கேட்டால் என்ன நடந்துடும், இல்லை ஏதாவது கேட்கும் பொழுது நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடந்துடும். ஆனால் நான் கேட்கவும் நல்லா இல்லை, அதை கேட்கும் பொழுது நான் நல்லா என்ன பண்ணல, ஃபீல் பண்ணலை அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்க ரிசல்ட்டை பார்க்க முடியல. ரிசல்ட் என்ன பண்ண முடியல, நான் கேட்கவும் எனக்கு நல்லா தோணலை, இந்த வார்த்தைகள் நம்ம கேட்க நான் சௌகரியமாக இல்லை, அல்லது அதை கேட்கும் பொழுதும் எனக்கு நல்ல ஒரு உணர்வுகள் என்ன பண்ணலை, உண்டா இருக்கல, கடவுள் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு வளர்க்கலை, அப்படி என்ன பண்ணல, வளர்க்கல. அப்படிங்கும் பொழுது அவங்க நல்லது நடக்காது. ஏன்னா வார்த்தைகள் எனக்கு என்ன பண்ணல, நன்மையான உணர்வுகளை தரல. அதனால் இந்த வார்த்தைகளாக எனக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அப்பையிலேருந்தே இருந்தது தான், அப்பையிலேருந்தே இருக்கிறது தான். இப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுலுக்கு இருக்கிற வாஞ்சையும் நம்பிக்கை என்னன்னா, கண்டிப்பாக நான் விடுதலை ஆயிடுவேன் அப்படிங்கிறத அவர் நம்பவும் இல்லை, அப்படிங்கிறத அவர் விரும்பவும் இல்லை. எப்படி சொல்கிறேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ பவுல் எதை விரும்புகிறார், ஆகிலும் சரீரத்திலே பிழைக்கிறதுனாலே என் கிரியைகளுக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அப்போ பவுல் எதை விரும்புகிறாருங்கிறது அவருக்கு தெரியல. பவுல் எதை விரும்புகிறார், நான் உயிரோடு இருக்கணுமா சாகணுமா, உயிரோடு இருக்கணுமா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சொல்லணும், இவ்வளவுதான் நீங்கள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கடவுள் நமக்கு ஆயுசை குறிக்கிறாரா? நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க. 32 வயசில் நாம் சாகணும்னு கடவுள் ஆயுசை குறிக்கிறாரா? உங்கள்கிட்டே விட்டுறேன்.
32 வயசில் இல்லை 40 வயசில் 45 வயசில் நம்ம சாகணும் அப்படிங்கிறத கடவுள் குறித்து விடுகிறாரா? அதற்கு மேலே அவரை குறித்ததுனாலே அதற்கு மேலே நம்ம வாழ முடியாதா? என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அப்படி குறிச்சிடறாரா? யோசிங்க. பவுல் சொல்கிறாரு, எனக்கு எதை சூஸ் பண்ணணும்னு தெரியல. ஏன்? சரீரத்தில் இருந்தேன்னா நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவேன். சரீரத்தில் இருந்தேன்னா நிறைய பேரை என்ன பண்ணிடுவேன்? ரட்சிப்புக்குள்ளே நடத்திடுவேன். ஆனால் சரீரத்தில் இல்லை அப்படின்னா அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. சரீரத்தில் இல்லைன்னா என்ன நடக்கும்? சரீரத்தில் ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? பவுல் விடுதலையாகி வந்துட்டா கடவுளுடைய இது என்ன ஆகும்? பணி இதாயிருமே, ரொம்ப நல்லா இருக்குமே. ஜனங்க இன்னொரு சைடு என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பினை கொடுக்கப்படுது? பேதுரு மாதிரி அவரையும் வந்தால் தானே அவர் ஊழியக்காரன். சபையாக ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அப்படி செய்வார்ல. ஜனங்களுடைய வாஞ்சையும் விருப்பமும் வேற. இங்கே என்ன சொல்றாரு? ஆகிலும் சரீரத்தில் பிழைக்கிறது என் கிரியைக்கு பலனா உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்று அறிவேன். ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் என்ன பண்றேன்? நெருக்கப்படுகிறேன். இவ்விரண்டுனா என்னது? ஜெயிலுக்குள்ள இருக்கிறப்ப மட்டும் நான் கஷ்டப்படலப்பா. ஜெயிலுக்குள்ள இருக்கிறவருக்கு மட்டும் நான் என்ன பண்ணல, கஷ்டப்படல. வெளியில இருக்கும் பொழுதும் நான் சுவிசேஷத்துக்காக என்ன பண்ணேன்? கஷ்டப்பட்டேன். இப்போ புரியுதா? வெளியில இருக்கும் பொழுதும் ஜனங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க சுவிசேஷத்தை. ஜனங்க கள்ள உபதேசத்துக்கு என்ன பண்ணுறாங்க? செவி சாய்க்கிறாங்க. கூட இருக்கிற உடன் ஊழியரெல்லாம் சரியாக என்ன பண்ணல, புரிஞ்சுக்கல. யாரையே புரிஞ்சுக்கல? பவுலையே புரிஞ்சுக்கல. ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை ஊழியர்களை தந்தாலும் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்மளை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால் ஊழியர்கள் வேண்டுமானால் கண்டிப்பாக அவசியம். ஆனால் எல்லாரும் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்களா? தெரியாது. அப்படி நினைக்கக்கூடாது. பவுல் சொல்கிறான், ஒருவனாகிலும் என்னோடு கூட இல்லை. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு என்ன உண்டு? ஆசை உண்டு. அது எனக்கு எப்படி இருக்கும்? அதிக. இப்போ பவுலுடைய விருப்பமும் வாஞ்சையும் என்ன? எங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் இதை? 20 கடைசி. எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதா எப்படி முடியும்? அப்படி முடியும். பவுலுடைய அப்போ ஆசை என்ன? பவுலுடைய விருப்பம் என்ன? இங்கேருந்து போய் எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவோடு இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், இங்கிருந்து போய் கிறிஸ்துவோடு இருக்கணும். பகல கேளுங்க, உங்களுக்கு அந்த ஆசை இருக்குங்களா? பதில் சொல்ல வேணாம். எல்லாத்துக்கும் என்ன தெரியுமா ஆசை? ஆண்டவர் ஏன் கூட இருக்கணும். கவனிங்க, பழைய ஏற்பாட்டு புத்தி அது. என் தாசனாகிய மோசே மரித்தான். கடவுள் அவனுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? அடுத்தது யோசுவாக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? இனி கவலைப்படாத, உனக்கு எதிரியே இல்லாமல் பண்ணுறேன். கவலைப்படாத, உனக்கு அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன். சிம்பிளாக என்ன சொல்கிறாருன்னா, நான் அவன் கூட இருப்பேன். மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோட இருப்பேன். மோசை கூட எப்படி இருந்தனோ அது மாதிரி உன் கூடயும் இருப்பேன். எதுக்கு? வர்ற பிரச்சனைகளை என்ன பண்ணணும்? நீ ஃபேஸ் பண்ணணும். நிறைய பேர் இதுலேயே தங்கிடுறாங்க. இதை கிறிஸ்தவன்னு நினச்சிக்கிறாங்க. ஒன்று, தேவன் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திப்பது, அது ஒரு லைஃப் இருக்குது. அதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன கிடையாது சம்பந்தம். இன்னொன்று, தேவனோடு சேர்ந்து வாழ்வில் வருகிற நெருக்கடிகளை சமாளிப்பது அல்லது எதிர்கொள்வது அல்லது சகித்து கொள்வது, இப்படி ஒரு லைஃப் இருக்குது. நீங்கள் அதுதான் கிறிஸ்டியன் லைஃப் நினச்சிங்கன்னா அதுவும் தப்பு. ஏன்னா பழைய ஏற்பாடு ஆண்டவர் என்ன சொன்னார்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். ஜனங்க எதை விரும்புனாங்கன்னா, ஆண்டவரே நீங்கள் எங்கள் கூட இருங்க. சொன்னது யாரு? மோசே. நீங்கள் எங்கள் கூட வராட்டி நாங்கள் எங்கே போக மாட்டோம், இந்த பயணத்தை தொடர மாட்டோம். காரணம் என்ன? உங்களை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஆண்டவரே. அப்படியா? உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியா? நீங்கள் கூடயே இருங்க ஆண்டவரே. அப்படியா? அதனாலயா? என்ன தேவை எனக்கு? ஐயோ, உங்கள் தொல்லை என்ன பண்ணல, தாங்கலை. நீர் இல்லாட்டி கொஞ்சம் கூட ஒரு செகண்டு கூட வாழ முடியாது. ஆகையினாலே நீர் கூடயே இருங்க. இப்போ ஆண்டவர் சொன்ன பதில் என்ன? இதை செய்கிறதுக்கு நான் தேவையே இல்லைப்பா, ஒரு தூதனை உனக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்? அனுப்புவேன். அதை வாசிருக்கவங்க கொஞ்சம் கலந்து வைத்துங்க. உனக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்கும்
உனக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கோ நான் கூட இருக்கணும்னு அவசியமே கர்த்தர் கூட இருந்தனால பிழைச்சிக்கிட்டேன் அப்படி கிடையவே கிடையாது. அது நான் இருக்கு டிவைன் ப்ரொவைடன்ஸ் இருக்கும், ஆனால் அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் கூட வரணும்னு அவசியம் இல்லைப்பா. அதுக்கு யார் அனுப்புகிறேன்? தூதன் அனுப்புகிறேன். உன்னை எங்கே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு பழைய ஏற்பாட்டிலே தூதன் போதும். நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சொல்கிறாரு? செங்கடலை தாண்டி எனக்கு கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, எகிப்திலேருந்து கொண்டு வந்தீங்க, நடுவில் நாங்கள் அழிஞ்சு போயிட்டோம்னா இன்னைக்கு கேட்ட மாதிரியே மோச கேட்குறாரு. உங்களை என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வல்லமை இல்லாத கடவுள்னு சொல்லிடுவாங்கல்ல. உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? அவமகிமை உண்டாயிரும். பவுலுடைய புரிதலுக்கும் இவருடைய புரிதலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரன்ஸ் தெரியுதா? பவுல் என்ன சொல்கிறாரு? என் சரீரத்தினாலாகிலும் ஜீவனினாகிலும் கடவுள் என்ன பண்ணுவார்? இவர் என்ன சொல்கிறாரு? நீர் எங்களை விட்டுட்டு போயிட்டீர்னா, நாங்கள் இங்கே அணிஞ்சிட்டோம்னா, எகிப்திலிருந்து கூட்டு வர தெரிந்த ஆண்டவர், செங்கடலை கடந்து போக வைத்த ஆண்டவர், இப்போ எங்கே கொண்டு வந்து கொண்டுட்டாரு? வனாந்திரத்தில் ஊட்டிட்டார் அப்படின்னு யார் சொல்லுவாங்க? ஜனங்க சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்படி கேட்டாங்கன்னா பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு என்னது தெரியல. என்னப்பா உன் கடவுள் உன் கூட இல்லையா இப்போ அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வி எங்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ண முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆனால் கூட இருங்க ஆண்டவர் கடவுளை இவர் என்ன பண்ணுறாரு? பார்கெயின் பண்ணுறாரு. அதுக்கு ஆண்டவர் சொன்னது என்னன்னா, அதுக்கு நான் தேவையில்லை, என் தூதன் என்ன பண்ணுறேன்? முன்னாடி அனுப்புகிறேன். நான் என்ன வாக்கு பண்ணேனோ அந்த இடத்துக்கு யாரே கொண்டு போய் சேர்த்துடுவா? அவங்கள தூதனே கொண்டு போய் சேர்த்து. அதுக்கு நான் வரணும்னு என்ன கிடையாது, அவசியம் இல்லை. கடவுளுடைய பாதுகாப்பும் ப்ரொவிடன்ஸும் எனக்கு இருக்கிறதுனால, அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. எல்லாமே தப்பாக போய்கிட்டு இருக்கிறதுனால கடவுள் என் ஜெபத்தை கேட்கல போல இருக்கு, என்னை வெறுத்துட்டார் போல இருக்கு, என்னை கை விட்டுறாரு போல, அப்படி நினைக்க கூடாது. கவனிங்க, இங்கே வாங்க. அப்போ யாருக்கு அந்த அறிவு கிடையாது? மோசேக்கு அந்த அறிவு இல்லை. மோசேக்கு சொன்னதை தான் யாருக்கும் சொல்கிறாரு? யோசுவாவுக்கும் சொல்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன், நீ பிரச்சனைகளை என்ன பண்ணலாம், சமாளிக்கலாம், எதிர்கொள்ளலாம், அவ்வளோதான். பவுல் என்ன சொல்கிறாரு? எப்பா நான் எதையுமே பிரச்சனையாக பார்க்கல, நான் எதையுமே என்ன பண்ணல பிரச்சனையா பார்க்கல. வெளியே விட்டாலும் ஆண்டவருக்காக என்ன பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். அதை நீங்கள் விரும்புகிறீங்க. ஆனால் நான் என்ன விரும்புகிறேன்னா, தேவனோடு இருக்க தான் என்ன பண்ணுறேன், இந்த சரீரத்திலேருந்து தேகத்தை விட்டு தற்கொலை பண்ணிக்கணும்னு அவர் நினைக்கலங்க. இது தப்பாக புரிஞ்சக்கூடாது. பிரச்சனை தாங்காமல் செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கல. நீங்கள் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டியாக நினச்சிக்கக்கூடாது. ஐயோ ஆண்டவரே எப்போ தான் உன்கிட்ட போகணும் அப்படி என்ன பண்ணல, அது சொல்லலை. தேவனோடு இருப்பதற்கு என்ன உண்டு, அதிக ஆசை, என்னுடைய விருப்பம் எது, அதுதான் என்னுடைய வாஞ்சை தான், அதுதான். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜோமன்னா பவுல் என்ன பண்ணுவார், வெளியே வந்துடுவாருன்னு. ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, என்னுடைய வாஞ்சையின்படி தான் நடக்கும். என்னுடைய வாஞ்சையின்படி தான், என்னுடைய விருப்பத்தின்படி தான் முடிக்கும். ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி நம்ம பதிலளிப்பார்? பவுல் என்ன, அவங்க சபையார் என்ன சொல்கிறாங்க, நான் நம்புகிறாங்க பவுலை கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க வெளியே கூட. பவுல் என்ன சொல்கிறார், இல்லைப்பா நான் விரும்புகிறேன், எனக்கு ரொம்ப ஆசை யார் கூட இருக்கணும்னு, ஆண்டவரோடு இங்கே நான் அனுபவிக்கிறது லோயஸ்ட் ப்ரெசன்ஸ். அதனால் எங்கே போகணும்னு ஆசை, அதனால் அப்படி முடியும். எல்லாம் சொல்லுங்கள். அப்போ பவுல் எப்பொழுதும் போல இப்போன்னா ஒவ்வொரு முறையும் எதை தான் எதிர்பார்த்துருக்கிறாரு, மரணத்தை தான். ஏன் மரணத்தை எதிர்பார்த்தாரு? இங்கே தொல்லை தாங்க முடியல, நான் கிடையாது. அவர் யார் கூட இருக்க ஆசை, யாரோடு இருக்க ஆசை, கிறிஸ்துவோடு. இப்போ மரணத்தை ஜெயிப்பதா, மரணத்தின் மூலமாக கடந்து போய் கடவுளோடு இருப்பது, அதை முழுவதுமான ஜெயத்தை விரும்புகிறார் பவுல். எதை விரும்புகிறாரு? இங்கே ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கும்பா, அதை விரும்பல பவுல். ஒரு முழுவதுமான ஜெயத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். சரி, இந்த சுச்சுவேஷன் மாறும் கிடையாது, ஒரு முழுவதுமான ஜெயம். அதுதான் அங்கே எனக்கு எப்படியும் ரட்சிப்பாக முடியும், எப்படியும் ரட்சிப்பாக முடியும். ஒரு காரியத்தை எடுத்துடுறேன். சங்கீதம் 103:7 இதை வாசி முடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு ஹையஸ்ட் லெவலில் வாழ்ந்தவர் தான் மோசே. ஆனால் மோசேவாலேயே என்ன திங்க் பண்ண முடியலன்னா, நீர் என் கூடயே இருக்கணும் ஆண்டவர் என்னார். அதை காமிச்சு முடிச்சிடுறேன். நீங்கள் ஒருவேளை தேவைப்பட்டுச்சுன்னா இதை மறுபடியும் கேளுங்க. நான் ரொம்ப டைல்யூட் பண்ணி பேசுகிறது எல்லாத்துக்கும் புரியணும் தான், இல்லாட்டி 1/2 மணி நேரத்தில் அதை கோட் பண்ணி முடிச்சிருப்பேன் நான். சங்கீதங்களின் புஸ்தகம் 103:7 அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும்
தெரிய பண்ணினார். கவனிங்க, 2 கம்பேரிசன் சொல்ல போகிறது. இங்கே இவர் யார்? மோசே. இங்கிட்ட யார்? இஸ்ரவேல் புத்திரர், லட்சக்கணக்கான ஜனங்கள். இங்கே யார்? மோசே. மோசேக்கு எதை தெரியப்படுத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை தெரியப்படுத்தினார்? மோசேக்கு எதை தெரியப்படுத்தினார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதை தெரியப்படுத்தினார்? கிரியைன்னா என்ன? அவருடைய அற்புதங்கள், அவருடைய கேட்டதை எல்லாத்தையுமே செஞ்சாரு. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதனால தான் யார் அறியல? ஜனங்க யார் அறியல? யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா இப்படி நடந்து போச்சே, நான் நினைக்காத விபரீதம் நடந்து போச்சே, விபரீதம் வந்து இயேசுவுக்கு நடந்துச்சு, இப்போ அடுத்தவனுக்கு நான் எப்படி ஆண்டவருடைய வழியை போதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அற்புதங்களினால் தேவனுடைய வழியை என்ன பண்ண முடியாது? போதிக்க முடியாது. உங்கள் ஃபீல்டில் நீங்கள் நிறையா அற்புதம் நடக்கும்னு ஜெபம் பண்ணலாம், அது நல்லது. என்னுடைய ஜெபம் அதுதான், கண்டிப்பாக நடக்கணும், எல்லாம் உண்மைதான். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே தேவனுடைய வழிகளை யாருக்கு போதிச்சிட்டாரு? மோசேக்கு. ஜனங்களுக்கு எதை தான் காமிச்சாரு? கிரியை. ஏன்னா அவங்களுக்கு தேவை என்னதான்? அற்புதம் தான். அதனால தான் கடவுளுடைய வழிகளை அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணல? கடைசி வரைக்கும் அவங்க என்ன பண்ணல? அது இல்லை. ஆனால் மோசே மூலமாக அற்புதம் நடந்தாலும் எத்தனை பேருக்கு தெரியும் மோசேக்கு ஒரு அற்புதம் கூட நடக்கல? மோசே மூலமாக நடந்தது. மோசேக்கு ஒரு அற்புதம் கூட அப்படி நடந்துச்சு, அவன் காணாமல் போயிருப்பான். மோசேக்கு எதை போதிச்சிட்டாரு? அப்போ எது? இப்போ கவனிங்க, இஸ்ரவேலர்கள் பெரியவர்களா மோசே பெரியவர்களா? மோசே. எப்படி சொல்கிறீங்க? இல்லை, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இவங்க எல்லாம் சாகுறாங்கப்பா, நீ வெளியில் வா அப்படின்னாரா இல்லையா ஒரு தடவை? இப்போ யார் பெரியார்? இவங்கெல்லாம் ரொம்ப பொஸ்ட்டு, சாகட்டும், நீ வெளியே வா, ஒன்றை வச்சு புதுசாக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் சொன்னாரா இல்லையா? இப்போ யார் முக்கியம்? யோசேக்காக நிறைய பேர் நிறையா தடவை யோசேவை நிலைநிறுத்தும்படி நிறைய பேர் என்ன பண்ணார்? செஞ்சார். மோசே பெரியவர். அப்போ தேவனுடைய அற்புதமா தேவனுடைய வழிகளா? தேவனுடைய வழிகள். தேவனுடைய வழிகள். இப்படி பெரிய ஃபிலாசபியில் வாழ்ந்தவர் தான் மோசே. அவரே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன் கூட இருங்க ஆண்டவரே, எனக்கு அது போதுங்கிறார். நீங்கள் ஏன் கூட இருங்க, பிரச்சனையே இல்லாத ஒரு பாதையை நான் கேட்கவே இல்லை. என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணாலும் சமாளிக்கிறேன், ஆனால் யார் கூட நீங்கள் இருக்கணும். ஆனால் ஹியர் இஸ் த கன்க்ளூஷன். அது பெரிய ஃபிலாசபி கிடையாது, பெரிய தியாலஜி கிடையாது. நியூ டெஸ்டமென்ட் சொன்னார், ரெண்டிலும் மகிமைப்படுவேன்ப்பா. ரெண்டில் எது நடந்தாலும் வெட்கப்பட மாட்டேன்ப்பா. ஆனால் ரெண்டில் நான் எதை தெரியுமா விரும்புகிறேன்? இந்த மொத்த பிரச்சனையிலேருந்து அதிக மொத்த விடுதலையை தான் என்ன பண்ணுறேன்? விரும்புகிறேன். மொத்தமான விடுதலையை விரும்புகிறேன். உங்களுக்கு புரியுதா? இப்போ எங்கேருந்து ஆரம்பித்தோம்? பழைய ஏற்பாடுலேருந்து ஆரம்பித்தோம். ஆனால் எங்கே போய் முடியுது? கடைசியில் எப்படி என்ன மறுரூபமாக்குறாருன்னா, இப்போ கவனிங்க, எனக்கு அதிக ஆசை தான். நீங்கள் டேக்அவே லாஸ்ட் லைன் கமெண்ட் சொன்ன எடுத்துலாம், எனக்கு ஆண்டவரோட தான் இருக்கணும் பிரதர். அந்த ஆசையை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்த நீங்கள் உங்களை விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதிக ஆசை.